ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகவி சமையல். நான் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் எங்கள் ஊரில் வந்து திருவிழா அப்படின்றது சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கங்கையம்மன் சிறுசு ஊர்வலம் வந்து லாஸ்ட் டே அன்னைக்கு. அதனால் சிறப்பாக நடக்கும். இந்த மாதிரி மாலை தான் வந்து ஏரியாவில் எப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்க பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மாலை வாங்கி வண்டியில் வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதை ஓவரால் வந்து அப்படியே காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுவாங்க. இந்த பார்த்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஏரியா பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் வந்து 50 பசங்க இருக்குன்னா அந்த 50 பசங்களும் காசு போட்டு பெரிய பெரிய மாலை வாங்கி அந்த மாலையே வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். நிறைய காசு போட்டு வாங்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கிட்ட வந்துருக்கா வந்துரு காட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு தயிர் சாதம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் காலையிலேயே வரல. போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே போட்டுப்பேன். எங்கள் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால இன்னைக்கு காலையிலேயே வந்து எல்லாத்தையும் சுற்றிலாம் வீடியோ எடுக்கல. நான் ஓரளவுக்கு நான் இப்போதான் வந்து சாமி பார்க்க நைட்டு 8 மணிக்கு தான் சிறுசு திருவிழா வந்து ஊர்வலம் வரும். அதனால நாங்கள் இப்பயே வந்து கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அன்னதானத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கடையெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். 8 மணிக்கு மட்டும் வந்து சிறுசு ஊர்வலம் வரும்போது மட்டும் உங்களுக்கு ஒரு ஆள் காட்டுறேன். போன வருஷம் வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நீங்க வந்து அதை வந்து செக் பண்ணி பாருங்க. உங்க வேண்டுதலையும் இந்த வீடியோ மூலமா வச்சுக்கோங்க. கண்டிப்பா கங்கையம்மன் வந்து நிறைவேற்றி தருவாங்க. ஓகே, பாய். இப்படியே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து திருவிழாவுக்கு போகிற வழி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 2:30 மணிக்கு தான் வந்து போயிருந்தோம். அப்பயே வந்து இவ்வளோ கூட்டம் இருந்தது. நைட்டு தான் வந்து அதிகமாக நிற்கவே முடியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்டு வான வேடிக்கை, அந்த வெடி வெடிக்கிறாங்க இல்லையா, அதுக்காக வந்து செட்டப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான காசு செலவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு திருவிழா தான். இது வந்து நியூஸ்லேயும் வந்து பெரிய லெவலில் வந்து போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கர்ட் ரைஸ் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம். எங்கள் பாப்பா வேணான்ட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்புறம் தக்காளி சாதம் ஒரு இடத்துல வாங்கி ஊட்டிட்டு அப்புறம் வடவழியில் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப்பு. இந்த மாதிரி இந்த ஊர் முழுக்க எத்தனை கிராமம் எத்தனை ஊர் இருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய மாலை அதுக்காகவே அந்த ஒரு வண்டி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அது பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பேண்டெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அன்றைக்கி ஒரு நல்ல வைப்பில் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே. அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே போகணும். அடுத்தது இது ஒரு குரூப்பு பாருங்க எப்படி ஆடுறாங்க. இந்த மாதிரி அந்த வருஷத்துல ஒரு நாள் வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கையிலே பிடிக்க முடியாது. யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது அவங்களா காசு சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு மாலைக்கு குரூப்பாக வந்து செலவு பண்ணி ஒரு மாலை வாங்கிட்டு பேண்டு வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழான்றதே ஒரு பெரிய ஒரு இதுவாக சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே என்ஜாயாக வந்துட்டு இருப்பாங்க. போகிற வழியில் அப்படியே வந்து இதை காமிச்சிட்டு நான் வந்து காலையிலேயே வரல, ஒரு 2:30 மணிக்கு தான் வந்து சரி போயிட்டு இப்போ தான் போனால் கடையெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியும் அப்படின்றதுனால அதை பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக அந்த டைம் வந்தேன். வெயில் வந்து ஒரு பக்கம் தாங்க முடியல. பாப்பாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால வந்து நான் நிறைய வந்து வீடியோலாம் எடுக்கலை. இதுவே என்னோட அக்கா பையன் தான் எடுத்தான். அது எப்படி எடுத்தான்னு தெரியல, மைக்கு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ரிசீவர் போட்டானா இல்லைன்னு தெரியல. அது வால்யூமே வந்து கரெக்டாக எடுக்கலை. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எதையாவது ஒரு வீடியோவாவது நான் போட்டால் தான் வந்து எனக்கு வந்து எப்படின்னா இன்னும் நம்ம ஒரு வருஷம் ஆகுது சேனலில் வந்து வீடியோ போட்டு இன்னும் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கூட ரீச் ஆகலை. வெறும் ஒரு நாள் நம்ம போடாமல் விட்டுட்டாலும் என்ன ஆகுதுன்னா திருப்பி வந்து வீடியோ வந்து எவ்வளோ அப்லோட் பண்ணாலும் கூட யாருமே பார்க்காத மாதிரி ஆயிடுது. நோட்டிஃபிகேஷன் வந்து போக மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேனோ அது வந்து நான் உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு வீடியோவாக வந்து நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்னைக்கு லாஸ்ட் டே வந்து இந்த சிறுசு குடியாத்த கங்கையம்மன் சிறுசு ஊர்வலம் வந்து
இன்றைக்கி நைட்டு ஒரு 8லேருந்து ஒரு 8:30 மணிக்கு எடுப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். வேறு எந்த ஃபெஸ்டிவலும் இல்லை. வியாழக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா புஷ்ப பல்லகைன்னு சொல்லுவாங்க. பூவால் அலங்காரம் பண்ண பெரிய பல்லக்கு மாதிரி வந்து ரெடி பண்ணி கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அது 3D எஃபெக்ட் லைட்டெல்லாம் போட்டு அம்மன் வந்து ஊர்வலம் வருவாங்க. நம்ம அன்றைக்கி இங்கே இருக்க மாட்டோம், ஊருக்கு ரீச் ஆகிடுவோம். அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து காட்டியிருக்கிறேன். பாருங்கள், உங்களோட வேண்டுதலும் இந்த கங்கையம்மன் கிட்ட வச்சுக்கோங்க. நான் அடிக்கடிக்கு சொல்கிறது ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லு. நீங்கள் இதோட வரலாறு பற்றி வரலாறு பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. டெம்பிள் பிளாக்லாம் வந்து போடுறவங்கள அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க. குடியாத்த திருவிழா வந்து நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வேண்டுங்க, கண்டிப்பாக நடக்கும். இங்கே உக்காந்துட்ருக்குறோம். சரி, அதுக்கப்புறமா போகலான்ட்டு அப்புறம் எங்கள் பாப்பா வந்து பபுள்ஸ் விடுறது, இந்த நம்ம இது விடும் இல்லையா, இதெல்லாம் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சோப்பு தண்ணியை கலக்கிட்டு பப்பாளி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை வந்து கட் பண்ணி அதில் தான் முட்டை விட்டு அந்த மாதிரி பபுள்ஸ்லாம் விட்டு என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி போட்டு இந்த மாதிரி வந்து ஊதுற மாதிரிலாம் வந்து வந்துருக்குது இந்த ஜென்ரேஷனுக்கு. சரி, பாப்பா கேட்டுச்சு அப்படின்றதுனால வந்து சரி வாங்கி கொடுப்போம். அவங்க அதிகமாக எதுவும் அவங்கள வந்து ரொம்ப தொல்லைலாம் பண்ண மாட்டாங்க. எதையாவது தான் கேட்பாங்க, விளையாட்டு பொருள். சரி, அதனால் வந்து நாங்களும் வாங்கிட்டு அதை எப்படி போடுறதுன்னு போட்டுட்ருக்குறோம். அப்படியே ஊதி கொஞ்ச நேரம் நாங்களும் வந்து அது ஜாலியாக பறக்குது அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷாக இருக்குது அப்படின்றதுனால வேறு ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரோன்றதுனால நாங்கள் மட்டும் இந்த பக்கமாக வந்துருந்தோம். இது மாதிரி தான் இருக்கும் திருவிழா. போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நான் வந்து கூட்டத்தில் மாட்டிட்டு எப்படி சொல்கிறேன்னா முதல் உதவி பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நசுக்கிட்டாங்க ஜனத்தில் வந்து. இந்த டைம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. பார்த்துட்டு நல்லபடியாகவே வந்து வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இது மாதிரி தான் பாப்பா பாருங்கள் சிரிக்கிறேன். பாவம் நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் டிஸ்டர்பன்ஸாக ஆகிருக்கு. அதனால் வயிறு வலின்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் வந்து அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நிறைய வந்து உங்களுக்கு நான் வந்து காட்ட முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, ஓகே, நம்மளுக்கு குழந்த தானே முக்கியம். அதனால் வந்து நாங்கள் போனதே மத்தியானம் போயிட்டு அப்படி பார்த்துட்டு, ஏன்னா மத்தியானமே போனால் தான் அங்கே வந்து நிற்க முடியும். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. நிற்கிறதுக்கே இடம் இல்லை. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கு இடமே கிடைக்கல. நான் நிற்கக்கூடிய இடமும் அங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பக்கத்தில் ஒரு மாட்டுக்கொட்டா இருந்தது. அதுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பு சக்கைலாம் போட்டு ஒரு இது இருந்துச்சு. அது மேலே தான் வந்து அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தோம். நம்ம பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் தான் இருக்கும். எங்கே இடம் கிடைச்சாலுமே நின்றுவாங்க இந்த திருவிழாவுக்கு மட்டும். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழான்றதுனால வந்து அந்த அம்மா வந்து ஊர்வலம் போகும்போது நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு. ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா அந்த சிறுசு தலை மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ஆண் மேலே தான் வச்சுருப்பாங்க, தலை மேலே. அது எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கூர்மையாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அதுவும் அந்த அம்மனுடைய ஃபோட்டோவும் நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன். வேறு இடத்துல எடுத்தது. அதை அப்படியே வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 6:45 என்னமோ ஆகுது. அந்த டைமில் வந்து இப்படி தான் இருந்தது. எங்களுக்கு வந்து இடமே கிடைக்கல, எங்கே நிற்கிறதுனே தெரில. அதே மாதிரி இப்போ வந்து பாலம்லாம் போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து அந்த பாலம் பிரிட்ஜெலாம் வந்து கட்டலை. இப்போ வந்து பிரிட்ஜு அந்த மாதிரி ரோடெல்லாம் போட்டிருக்கிறதுனால வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சி வழியும் ரோடும் வந்து. அதனால் பாவமாக வந்து அந்த பக்கம் பின்னாடி வந்து மாட்டுக்கொட்டா எங்களுக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிதுன்றதுனால சரி, ஓகே, நம்ம சாமி பார்க்கணுன்றதுனால இங்கே உட்காந்து அப்படியே வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இவ்வளோ நேரமாக அப்படியே நின்றுட்டு அதே மாதிரி இதில் வந்து வான வேடிக்கையும் காமிச்சிருப்பேன். இது வந்து மணி ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி வான வேடிக்கை வந்து வெடிச்சுட்டே இருப்பாங்க. அது அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பசங்கள்லாம் அப்படியே அது வெடிக்க கத்திக்கிட்டே என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. டைம் நெருங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து க்யூரியாசிட்டி அதிகமாகிடும். ஐயோ, அந்த அம்மன் பார்த்துட மாட்டோமா, பார்க்காம மிஸ் பண்ணிவிடுமான்ற மாதிரி எல்லாரோடைய கண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவலாக தேடும் அந்த சிறுசுவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அதனால் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா பசங்க விளையாடுறாங்க, இங்கே வந்து சத்தமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வீட்டில் என்ன நடக்குதோ அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வான வேடிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த வான வேடிக்கை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுமார் 10 லட்சத்துக்குள்ளே செலவு பண்ணி வருஷமும் வந்து கிராண்டாக பண்ணுவாங்க. அது பாட்டு வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் மேலே ஆகும். அந்த சாமி ஊர்வலம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி அந்த சாமி ஊர்வலம் போயிட்டே இருக்கும்போது அது முடியறதுக்கு மணி வந்து ஒரு 12, 1 மணி ஆகும்.
மணி வந்து நாங்கள் வந்து ஒரு 8:30 மணிக்கு தான் வந்து பார்த்துட்டோம். 8:30 மணிக்கெலாம் கிராஸ் ஆகிடுச்சு நாங்கள் இருந்த பக்கம். ஆனால் அது ரிட்டர்ன் வந்து எல்லா மூலையும் வந்து எப்படின்னா ஒரு ஒரு 3 கார்னர் வந்து அந்த ஏரியா மட்டும்தான் போவாங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவில் உள்ளே இருக்கும் போதே வந்து எல்லோரும் வந்து நைட்டு ஒரு 12 மணிலேருந்து மறுநாள் நைட்டு ஒரு 7 மணி வரையுமே ஜனம் வந்து உள்ளே போய் பார்ப்பாங்க. அந்த உடம்பு எப்படின்னா அந்த உடலில் வந்து அட்டாச்சிங் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த தலையை. அன்றைக்கி 1 டே மட்டும்தான் அந்த மாதிரி ஃபுல் உடம்பாக உருவமாக இருப்பாங்க. கங்கையம்மன் வரலாறு வந்து நீங்கள் கேளுங்க. அவங்க பேர் வந்து அதான் ரேணுகாம்மாள், ரேணுகா தேவி. இந்த பரசுராமன் வந்து அந்த தலையை வந்து வெட்டிட்டு தான் வந்து நம்ம வந்து கதையெல்லாம் படிச்சிருப்போம். அந்த கதை தான். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அந்த தலையும் உடம்பும் ஒன்றா இணைஞ்சு அதுக்கப்புறமா 8 மணிக்கு வந்து எடுத்துகிட்டு போய் அடுத்தது ஒரு கோவிலில் வந்து வச்சுருவாங்க. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம்தான் அந்த சிறுசு தலையை வந்து வெளியே ஊர்வலமாக பார்க்கவும் முடியும், எடுத்துகிட்டும் வருவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்போகுது. அதனால் வந்து அட்டென்ஷனில் எல்லாம் நின்றுட்டாங்க. அந்த பந்தம் வந்து வரும், தீப்பந்தம் வந்து வரும். அப்போ கொஞ்சம் வந்து கூர்மையாக கவனிச்சு பாருங்கள். அதுக்காக தான் வந்து உங்களால் பார்க்க முடியாததுனால அதே ஜனத்தில் எடுத்தது தான். எங்கள் அக்கா செல்லில் எடுத்தது. அதனால் நான் வந்து இதையும் அட்டாச்சிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கள் கிட்ட வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அது படுத்த மாதிரி இருக்கிறதுனால தெரியாமல் போயிடுச்சு. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். உங்களுக்காக நான் வந்து இவ்வளோ ஜனத்துலேயும் எஃபெக்ட் போட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். அதை போகிறாங்க பாருங்கள். அதனால் நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ, என்ன தேவையோ வேண்டுங்க. 100% கண்டிப்பாக நடக்கும். இது உண்மை. இது வெளியில் ஊர்லேருந்து இதை பார்க்குறதுக்காகவே வெளி ஊர்லேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க. எல்லா ஊர் சுற்றிலேருந்தும் வருவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் நடக்கக்கூடிய திருவிழா பிரம்மாண்டமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ முடிஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி வான வேடிக்கை வந்து ஒரு 12 மணி வரையும் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து அந்த கூட்டம்லாம் கலையணும். போன டைமே வந்து இந்த கூட்டத்தில் வந்து மாட்டி ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்ததே 11 மணி. ஏன்னா அந்த கூட்டம் வந்து கலையிறதுக்கு வந்து அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு வழியாக வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியிலே வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். அதான் சாப்பிட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து டிஃபன் ரெடி பண்ணணும். பாவம் எங்கள் அக்கா வந்து அதுக்கப்புறமா ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அதனால பசங்க பசிக்குதுன்னு சொன்னதுனால எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸும் பன்னீர் 65 அதுக்கப்புறமா கோபி 65யும் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கொடுத்தாரு. பசங்க சாப்பிட்டு வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பசி தாங்க மாட்டாங்கன்றதுனால வெயிட் பண்ணாங்க. ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 11:30 இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா படுத்தோம். இங்கே வந்து வெயில் தாங்கவே முடியல. ரொம்ப அனலாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மொட்டை மாடியில் தான் படுத்து நல்லபடியாக தூங்கணும். இப்படி தான் இந்த நாள் போச்சு. இதுதான் வந்து நாங்கள் பெரியவங்கலாம் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா சாப்பிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி குருமா, அதுக்கப்புறமா இட்லி. எங்கள் அக்கா வந்து இட்லி வந்து சூப்பராக செய்வாங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்டா. அப்புறம் கார சட்னி. அவ்வளோதான். எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்க கிளம்பிட்டோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.